ஹாய்மா, இன்றைக்கி முசு கீரை தோசை பார்க்க போகிறோம்மா. அதுக்கு முசு கீரையை ஒரு இலையா ஆஞ்சி எடுத்துக்கணும். ஆஞ்சி எடுத்து கீரையை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து மிக்ஸி ஜாரில் மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அந்த மாவை தோசை மாவோட கலந்துக்கலாம். கலந்து தோசையாக நல்லெண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா தோசை மாரி எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை நேரத்தில் எல்லாருக்குமே சளி பிரச்சனைகள் இருக்கும். அந்த சளி தொல்லை நீங்கணும்னா அந்த முசுக்கு கீரை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லோரும் கேட்டதுனால எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.